அந்த டைம்ல வேற யாராவது கிடைச்சாங்கன்னா என்னோட சாம்பார் சாதம் அவங்களுக்கு அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா சாமி. வணக்கம் ஐயா. இந்த பக்கம் முழுக்க பசங்க, இந்த பக்கம் முழுக்க பொண்ணுங்க. சோ ஒரு இளமையான நீயா நானா அப்படின்னு மட்டும் தெரியுது. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நான் கேர்ள்ஸை பேம்பர் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை பெண்கள் ரசிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதை பெண்களும் ரசிக்கத்தான் செய்யறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஆனா அதே நேரத்தில் இந்த அதிக அக்கறை காட்டும் பாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. ஒரு குமார் சொல்லுங்க, யார் இவரு? பக்கம் வந்து அதிக அக்கறை காட்டக்கூடிய அல்லது ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடிய பசங்க மீது பிரியமும் அன்பும் கூடுதலாக இருந்தாலும் கூட இது கொஞ்சம் நச்சரிப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு, ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரி ஓகே, எந்த பக்கத்துல இருந்து பேசலாம்? பசங்கிட்ட போமா? லேடிஸ் தான் சார். இதாண்டா, இதுக்கு தாண்டா சிம்புங்கிறாங்க. ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைஞ்சு. அவங்க வந்து தனியா விடுறது வந்து சேஃப் கிடையாது தானே. ஸோ அதனால என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட போயிட்டோம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? எனக்கு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹவர்ஸ் இருந்தாலும் சரி, ஷாப்பிங் போனாலும் சரி அவங்களோட இருப்பேன். ஆனால் அவங்களை தனியாக விட மாட்டேன். டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாடும்டா. அவங்க நீ வராதன்னு சொன்னா கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம் போவோம் சார். உன்னை இறக்கப்பட்டு விட்டு இருக்கடா. என்ன நடந்துக்குறா? இதை என்னோட வீட்டுக்கு கொண்டு வர கந்தலாய் பண்ணியா போகுது. டேய் பாத்துடா, நான் இவ்வளவு டீசெண்டா சொன்னேன். ஃபாலோ பண்ணி நான் அப்படியே போய் அங்க ஒரு ஓரமா நிப்பேன்னு. டைமிங் எப்ப நீங்க வீட்டுக்கு போறோம் அந்த டைமிங்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி இந்த பிளேஸ் போலாம். அப்ப ஷெட்யூலிங் நீங்க பண்ணுங்க. ஷெட்யூலிங் நான் பாத்துட்டேன். 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்க போறோம், 12 o'clock இங்க போறோம், 4 o'clock எங்கெங்கே போறோம். உங்க ஃப்ரெண்ட் இருக்காப்ல சென்னையில இருந்து திருச்சிக்கு போறா. ஓகே சரியா? இப்போ நீங்க கூட போக முடியல, நைட் டிராவல். சரியா? இப்போ என்ன பண்ணுவீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்ல. ட்ரெயின் 5:45 ரீச் ஆகுது, 6 மணிக்கு ரீச் ஆகுது, இறங்க போறாங்க. இதுக்கு காலையில 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடு. ரீச் ஆயிட்டாங்களான்னு தெரியல சார். என்னோட சிஸ்டரே போறாங்க அப்படின்னா நான் நியூஸ்ல வர வரைக்கும் இந்த சிஸ்டர்லாம் இருக்க வேண்டாம், புரியுதா? இந்த உருட்டெல்லாம் பல வருஷமா 80ல இருந்து உருட்டு. நிஜமா செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. ஃபேமிலியோட அட்டாச் ஆயிரும். அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னா ஒரு லஞ்ச் பண்றோம்னா அவங்கள எதுவும் பண்ண விடாம நாமளே காஃபி போட்டு கொடுக்குறது. அதாவது அவங்க வீட்ல அவங்களே லஞ்ச் பண்ண விடாம அவங்க வீட்ல நீங்க லஞ்ச் பண்ணுவீங்க. அமைச்சரே அண்ணா கக்கக்க போ. டிரான்ஸ்போர்ட்ல வந்து மோஸ்டா தனியா டிராவல் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ கூட வந்து நாங்க போவோம், இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் ஆகிக்கிறாங்க, அவங்கள கூட போவாங்க. ஆமா இப்போ எங்க போயிட்டு இருக்க? அதே எதுக்கு கேக்குற? இல்ல தெரிஞ்சுக்கிட்டா உனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுப்பல்ல. இப்போ நீங்களாவது 3 வருஷமா உங்க ஃப்ரெண்ட பஸ் ஏத்தி வரீங்க. உங்க பொண்ணு ஃப்ரெண்ட் எப்ப பஸ் ஏற ஆரம்பிச்சோ அந்த காலத்துல இருந்து பஸ் ஏத்தி வரவங்க அப்பான்னு ஒரு கேரக்டர் வரல. அடிக்கடி ஞாபகப்படுத்துற. என்னை விட என் கடையில் நீ தான் அதிகமாக உட்காந்துட்டு இருக்கிற. அவர் உங்களை விட பாப்பார். அவரு உங்களை தப்பா நினைச்சாருன்னா இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு நம்பிக்கை சார். மேல இருக்க நம்பிக்கை மட்டும் இல்ல, அது அவர் பொண்ணு மேலயே இருக்க நம்பிக்கை. ஆஃப் கோர்ஸ் கரெக்ட். பொண்ணு மேல அவருக்கு இருக்க நம்பிக்கை. அவர் பின்றல்ல. ஓகே. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எந்த டைம்ல அதிகமா கேரிங் பாப்போம் பாத்தீங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம்ன்றது பாப்போம்ல. சப்போஸ் அவங்க பாத்தீங்கன்னா இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவனை போட்டு தள்ளுறா, உள்ள போயிடு. கேஸ் நீ நடத்து. பையன் லவ் பண்ணுவாங்க. மேபி நமக்கு அந்த பையன் முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அந்த பையன் ஒரு ஏதோ ஒரு ராங்கான கேரக்டரா இருக்கலாம். ஏதோ விஷயம் பத்தி நமக்கு ஒரு ராங்கான ஏன் சார் வரே? இவர தெரியல. டேய் இவர தெரியல. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அந்த பொண்ணை வந்து ஒரு தப்பான ட்ராக்ல போகாம ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்தோம் சார். அது வந்து எதுவான ட்ராக்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கூட நான் ஒரு வாக் போறேன் அப்ப நான் அவங்க ரைட் சைடு விட மாட்டேன். நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது வண்டி வரும், அதனால அவங்க ரைட் சைடு விட மாட்டேன். நான் சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நம்மளுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் பார்த்தாலே தெரியும். ரொம்ப பயப்படுறீங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்திருந்தா உடனே பாதிப்பு வந்துரும். அப்படி இல்ல சார். அந்த இடம் ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடா வந்துட்டு பெட்ரோல் போடுறது நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட அவங்க அம்சதே இல்ல சார். நான் தான் போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வருவேன் எவ்ரிடே. அவங்க பெட்ரோல் போட்டுக்கிறானே மூஞ்சியும் மொகரையும் 7 கழுத வயசாச்சு வண்டியில உட்காந்து இப்படி நார் அடிச்சிட்டு இருக்கிற. கிராஸ் பண்ணும்போது கையை பிடிச்சி கிராஸ் பண்றது. அது ஏன்னா வந்துட்டு அவங்க கிராஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியா கூட்டு போலாமே. காதை பிடிச்சா என்ன கிராஸ் பண்ணணும்னா கையத்தானடா பிடிக்கணும். காதை ஏன் பிடிச்சான்? அவன் மனசுல என்ன நினைச்சானோ. பிசிக்கலா ஏதாவது டாஸ்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருப்பேன் சார். அவங்கள எதுவும் தூக்குறது. ஐ நோ. அவ உடம்ப டச் பண்ற எந்த பொருளா இருந்தாலும் மாமங்கார நான் தான் வாங்கி தரணும். லஞ்ச் எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ வந்து அவங்க தயிர் சாதம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் காஃப் இருந்தது. ஸோ நான் வந்து சாம்பார் சாதம் எடுத்துட்டு வந்திருந்தேன். டேய் 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 இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அந்த சாப்பாடு வந்து அவங்கள நான் சாப்பிட விடலை. தயிர் சாதம் வந்து அவங்கள நான் சாப்பிட விடலை. ஸோ அந்த தயிர் சாதத்தை நான் சாப்பிட்டேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? என்னோட சாம்பார் சாதம் அவங்களுக்கு.
இப்ப அந்த பொண்ணுக்கு கோல்டு காஃப் இருக்குன்னு அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும்ல? அவங்க நார்த் இந்தியன் சார். இதற்கு இது பதில் இல்லையே. ஸோ நார்த் இந்தியன்ஸ்க்கு சளி பிடிச்சா தெரியாதா? புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஷோல. அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடி. அவ இருக்கிறதுலே சோம்பேறி அவதான். ஆனா மத்தவங்களுக்கு ஏதாச்சும் வேலை செய்யறேன், நான் அசைன்மெண்ட் எழுதுறேன் ஏதாச்சும் பண்ணனா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ரொம்ப வீக்கா இருக்கான். பக்கத்துல ஒரு பசங்க வந்து ஏதாச்சும் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா இவ சீக்கிரம் முடிச்சிருவா. முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் நான் இல்ல நான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு முடிச்சு கொடுங்க வேணே வாங்குவா. பாருங்க பண்ணி கத்துது பாருங்க அந்த சைடு அதை வரைக்கும் விடுங்க. தம்பி அந்த பையனை பிடிச்சிருக்கோம், அவனுக்காக கொஞ்சம் எழுதி கொடுக்கணும். அப்படி இல்ல சார். அப்படிலாம் போக மாட்டேன். சொல்லல அப்படி போக மாட்டேன் சார். அப்படிலாம் போக கூடாது. அதான் ஐடியா. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. வந்துட்டு எல்லாமே என் ஃப்ரெண்டு நினைக்கிறதும் என் ஃப்ரெண்டு சொல்றதும் எனக்கு தான் தெரியும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? அது அப்படி கிடையாது ஆக்சுவலி. அப்ப நீங்க பண்றது எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்போஸ் நீங்க பண்ணா நீங்க எல்லாமே நீங்க சொல்லிடுவீங்களா? அப்படி எப்படி இருக்க முடியும்? அவங்க என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. எஸ் எஸ். அப்படி எப்படி அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த பொண்ணு கொஞ்சம் நீங்க தமிழ் இல்லையாமா? அதான் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஷேப் பண்ணி பேச பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்னா, ஆமாங்க அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. பாபு எல்லா இடத்துக்குமே கூட வருவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்போ வந்து நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிச்சிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். போறதுக்கு சோ எங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ எங்க ஒரு தடவை வெளியே விட்டாதானே எங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்க ஒரு தத்தி மாடு மாதிரி நீங்க சொல்றீங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும் உங்களால? முடியாது முடியாது. வந்து நீங்க எப்படி பண்றீங்கன்னா, ஐயோ இது சொன்னா அவன் ஏதாவது நச நசன்னு வானே, அந்த அளவுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஆயிடுது உங்க கூட. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ சார். இருந்தாலும் அவங்க வெளியே போறது அவங்க இஷ்டம் தான் சார். என்கிட்ட கேட்டுட்டா போறாங்க. பட் எனக்கு ஒரு பயம். ஏன் கேட்கணும்? எனக்கு புரியல. இப்போ நான் அப்பா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பெர்மிஷன் வாங்கணும், கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணுமா? இது என்ன சார் அநியாயமா இருக்கு? சீரியஸா தாங்க முடியல சார். போவையா மதிக்காதவன் தலைவாசல மிதிக்காதன்னு சொல்லுவாங்க. ஆளுக்கு போறீங்க. அப்போ வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அந்த மாலில், யாரு கால் பண்ணுவீங்க? நாளைக்கு போன போட்டு வாசு எங்க வீட்டுக்கு வேலைக்காரி வரல, அந்த வாச தொலைச்சு கோலம் போட்டு குடுண்டு வா. அடுத்தது நான் தான் இருக்கிறேன் பெஸ்ட் அப்படி ஃப்ரெண்ட். எனக்கு கால் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அப்படி வாய்ப்பே இல்ல. இது என்ன தெரியுமா? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒபினியன் சொல்லலாம். நீங்க சொல்றதெல்லாம் ஒபினியனா? அது நீங்க சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ண சொல்லி தரீங்க. நீங்க தைரியமா இருக்க சொல்லி தரல. மச்சான் அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றா உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குது. ஏன்னா நீ அவளுக்கு வேணாம்டா. இன்னைக்கு நீங்க இருப்பீங்க, நாளைக்கு நீங்க உங்களுக்கு ஒரு லைஃப் வந்துச்சு பாத்து. எங்களுக்கு ஒரு லைஃப், உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஒரு மென் தான, அவர் உங்களுக்கு இதே மாதிரி தான். அன்னைக்கு காபி ஷாப்ல வச்சு அண்டாவை கழுவி பொலிச்சு ஊத்துனா அப்பவே அழுவி வரலையா? நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலங்க. யாருங்க என்ன பாத்துப்பா? இது நானே எதிர்பார்க்க. நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். நாங்க வந்து பேம்பர் பண்ணல. நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு அக்கறையா சொல்றோம், இது பார்த்து. ஏன்டா இதுக்கு மேல என்னடா பேப்பர் பண்றதுக்கு இருக்கு? தோத்துக்கிட்டே இருக்கீடா. போனா எனக்கு 14 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தர் இருக்காங்க சார். ஆனா எந்த ஒரு பாயிண்ட்லயும் அவங்க மேல எனக்கு ஒரு லவ் ஃபீல் வந்தது இல்ல. என்ன நான் லவ் ஃபீல் கூட இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, இத நீங்க யாருக்குமே பெருசா பண்றது இல்ல, பண்ண முடியாது. இது ஒரு பெரிய வேலை. வெக்கமா இல்ல? இல்ல. என்னைய நம்பி வந்திருக்காங்க. நான் தான் சார் உங்க பாக்கல. நம்பிலாம் வரல. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்களா? கல்யாணம் பண்ணி எல்லாமே அந்த மூணு தான்டா பேசுறீங்க. இத விளங்குவியாடா? ஒரு பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டியடா. ஆனா கேட்கல மட்டும் என்னைய கொலகார பயல மாதிரி பாக்குறீங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், கையை செஞ்சு நீங்கலாம் சீக்கிரமா வீட்டை பார்க்க பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அதனால தான் பாடு பயங்கரமா இருக்கு. இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி போச்சுனா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். அந்த டைம்ல வேற யாராவது கிடைச்சாங்கன்னா தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா?